ஹலோ கைஸ், இந்த வெயிட்லேருந்து இந்த வெயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சில விஷயம்லாம் லேட்டாக தான் புரிஞ்சுது. இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு அது சீக்கிரமாக கூட புரியலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்கள் இஷ்டம். இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், ஓ இதான் விஷயமா அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோலே பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ ஒல்லியா இருக்கேன்ட்டு. ஜிம் போன ஸ்டார்டிங்கில் கிளாஸ்லாம் நல்லா தான் போட்டுட்டு இருந்தேன். நோட் பண்ண வேண்டிய விஷயமே இதான், கிளாஸ் மட்டும் தான் போட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு 2 பெரிய மிஸ்டேக்காக பண்ணிகிட்டே இருந்திருக்கேன்ட்டு. ஜிம்மில் நல்லா உயிரை குத்து கிளாஸை போட்டு ப்ரோட்டீனை எடுக்கவே மாட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு ப்ரோட்டீன் எடுக்காம இருந்தா அந்த ரெக்கவரி உங்க மசில்ல இருந்து ப்ரோட்டீன் எடுத்து ரெக்கவரி ஆகும்னு ஒரு யூடியூப்ல பார்த்தேன். சரி, இந்த தப்பு மட்டும் தான் பண்ணிருக்கேன்னு பார்த்தா ஜிம் போயிட்டு தூங்கவே மாட்டேன். ஒரு 2 மணி 3 மணி இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு 4-5 மாசமா. சரி, என்னதான் பார்க்கலான்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். 7 to 9 hours கண்டிப்பா தூங்கணும்னு போட்டிருக்கு. அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி தூங்குற டைமை மாத்திக்கலான்ட்டு ஒரு 9 hours கண்டிப்பா தூங்கிடுவேன். ஃபர்ஸ்ட்லாம் வறுப்புறுத்தி கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேன். அப்புறம் என்னோட ப்ரோட்டீனை நானே ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒர்க் அவுட் பண்றதுலயும் சரி, ப்ரோட்டீன் எடுக்கிறதுலயும் சரி, ப்ரோட்டீன் டைம் டேபிள் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கிளாஸ் போடும்போது என் பாடியில இப்படி ஒரு சேஞ்சஸ் நான் எடுத்துட்டு வந்தேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம், நெக்ஸ்ட் வர வீடியோல ஒரு ஐடியா வரலாம். அதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.